எங்களுக்கு பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா ரகு என மகனிடம் கேட்டாள் பவானி. ரகுவும் ஆமோதித்து தலையாட்டினான். பெண் வீட்டாருக்கு பவானியின் அப்ரோச் பிடித்திருந்தது. அவர்களுக்கும் ரகுவையும் பவானியும் மிகவும் பிடித்திருந்தது. பெண்ணின் அப்பா எங்களுக்கும் ஓகே, மற்ற விஷயங்களை பேசுவோமா? பவானி புன்னகையுடன், உங்கள் பெண்ணுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க, இதில் பேச என்ன இருக்குது? பெண்ணின் அப்பா அவளின் பெருந்தன்மையை பார்த்து மனதுள் வியந்தார். அப்போது பெண்ணின் அம்மா தயக்கமாய், ஒரு சந்தேகம் கேட்கலாமா? பவானி, தெரியும், பொட்டு பூவெல்லாம் வச்சுருக்கீங்களே, ரகுவோட அப்பா எங்கேன்னு கேட்க நினைக்கிறீங்க, கரெக்டாக? பெண்ணின் அம்மா வியந்து ஆமாம் என தலையாட்டினாள். பவானி, அவர் என்னை விட்டுட்டு போய் எவ்வளவோ நாளாச்சு. ரகு சின்ன பிள்ளையா இருக்கையிலே அவர் என்னை விட்டுட்டு போயிட்டார். ரகு, எனக்கு அப்பா முகமே மறந்துருச்சு. இன்றைக்கி நான் நல்ல நிலையில் இருக்கேன்னா அதுக்கு என் அம்மா மட்டுமே காரணம். பெண்ணின் பெற்றோர், சாரி, உங்கள் துன்பத்தை கிளறிட்டோம். கல்யாணத்துக்கு நல்ல நாள் ஜோசியரிடம் கேட்டு குறிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். அப்போது வாசலில் அம்மா புடவைக்கார் வந்திருக்கேன் என்று குரல் கேட்டதும் பெண்ணின் அம்மா, வரண்டாவில் உட்காருங்க புடவைக்கார், நான் வரேன் என்று விட்டு பவானியிடம், வழக்கமாக வர்ற புடவைக்கார் வந்திருக்கார். பவானி, சம்மந்தி அம்மாவுக்கு புடவை எடுக்கிறதில் இன்ட்ரெஸ்ட்டோ? பெண்ணின் அம்மா, அப்படி இல்லை, இந்த புடவைக்காரர் ரொம்ப வறுமையில் இருக்கார். நம்மால் முடிஞ்ச புடவையை வாங்கினா அவருக்கு வருமானம். அதுதான் இங்கே 4-5 வீடுகளில் இவரிடம் புடவை எடுப்போம். நல்ல டிசைன் வச்சுருப்பா, பார்க்குறீங்களா? உங்களுக்கும் ஆஃபீஸ் கட்டிட்டு போக நல்லாயிருக்கும். பெண்ணின் அப்பா, சம்மந்திக்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணுறியா? பவானி, புடவைன்னா எந்த பெண்ணுக்குமே பிடிக்குமே என்று எழுந்தாள். ரகு, அம்மா நான் கிளம்பலாமா? எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. பவானி, ஒரு நிமிஷம் ரகு, நீ மணப்பெண்ணிட்டையும் அவங்க அப்பாவிட்ட விடைபெறுவதற்குள் நான் புடவைகளை பார்த்துடுறேன் என்று கூறிவிட்டு சம்மந்தி அம்மாவுடன் வறண்டாவிற்கு வந்தாள். சம்மந்தி அம்மா, என்ன புடவைக்கார் நலமா? அவர் புடவைகளை எடுத்து வைத்தபடி, ஏதோ இருக்கம்மா, உங்களுக்கு ஒரு புது கஸ்டமரை கூட்டு வந்திருக்கேன். இவங்க எங்களுக்கு சம்மந்தியாக போகிறாங்க, பெரிய ஆஃபீஸராக இருக்காங்க. அவர் ஓ அப்படியா, வணக்கம்மா என்று நிமிர்ந்து பார்த்தார். ஸ்தம்பித்து போனார். அதற்குள் ரகு வந்து, அம்மா போலாமா, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னேனே என்று சொல்லவும், புறப்படலாம் ரகு, வா என்று பவானி புறப்பட்டார். அந்த சம்மந்தி அம்மா, புடவை எடுக்கலையா என்று கேட்டார். இல்லை, என்கிட்ட நிறைய புடவை இருக்கு, எனக்கு இப்போ வேண்டாம், நான் சும்மா தான் பார்க்கலான்னு வந்தேன், சரி நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரகு முன்னால் செல்ல பின்னால் பவானி வேகமாக சென்று காரில் ஏறினான். பவானியும் ரகுவும் காரில் ஏறும் வரை அனைவரும் வாசலுக்கு வந்து வழி அனுப்பினர். கார் வேகம் எடுத்தது. ரகு காரை ஓட்டியபடி, ஏமா ஒரு மாதிரி இருக்க? பவானி புன்னகைத்து, நத்திங் ரகு, லேசா தலைவலி என்றார். கைவிட்டு போன கணவன் இப்ப புடவைக்காரராக வந்து நின்றார். இவர்தான் உன் அப்பா என்று அதுவும் சம்பந்தி வீட்டில் சொல்ல மனம் பெறவில்லை. காரணமே இல்லாமல் விட்டு போனவர்கள் இனிமேல் எதற்கு உறவு என்று மனதை கல்லாக்கி கொண்டு தெரியாதவள் போல் தன் மகனுடன் புறப்பட்டு விட்டாள். அது கலைந்ததுதான். கலைந்து போன மேகங்கள் கலைந்து சென்றன என்று நினைத்துக் கொண்டு தன் வாழ்க்கையும் தன் விதியையும் நொந்து கொண்டு இப்படி யாருக்கும் நேரக்கூடாது என்று கடவுளை வேண்டியபடி மகனுடன் காரில் பயணித்தாள்.